ஐ மாஸ்க், அதாவது ஸ்லீப்பிங் மாஸ்க் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 8 ப்ளை அக்ரிலிக் yarn எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் 4.5 mm ராக்கெட் ஹூக் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன த்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம், அதுக்கு தகுந்த ஹூக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி இதை ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு 27 செயின்ஸ் போடுறேன். நான் வந்து ஒரு 27 செயின் போட்டிருக்கேன். அதாவது இது என்னென்னா, நம்ம 2 ஐஸும் கவர் பண்ணுற அளவுக்கு லென்த்து நான் எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரியான நம்ம ஐஸ் எவ்வளோ நீட்டு வேணுமோ, 2 ஐஸும் கவர் பண்ணுற அளவுக்கு லென்த்து எவ்வளோ வேணுமோ மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செயின் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் செயின்லேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்லேருந்து ஒர்க் பண்ணலாம். செகண்ட் செயினில் நான் வந்து சிங்கிள் க்ரோஷேஸ், இந்த இதில் வந்து சிங்கிள் க்ரோஷே தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே, இதில் வந்து எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வரலாம். ஓகே, எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் 27 போட்டு ஆரம்பித்தேன். செகண்ட் செயின்லேருந்து ஒர்க் பண்ணும்போது இப்போ எனக்கு 26 செயின்ஸ் டோட்டலாக இருக்கணும் நமக்கு. இப்போ நம்ம வந்து அடுத்த ரோ ஒர்க் பண்ணலாம். செயின் 1 போட்டு நான் டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, இந்த நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் 2 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறேன். 1 2. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டே வரலாம். நம்ம அதே மாதிரி இங்கே நம்ம ஃபர்ஸ்ட்டில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த எண்ட் ஆஃப் த ரோவில் கடைசி ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதில் நம்ம 2 போட்டு முடிக்க போகிறோம். போட்டு முடிங்க. அடுத்த ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ கடைசி ஸ்டிச் நமக்கு இருக்குது. அந்த ஸ்டிச்சில் இப்போ நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, முடிச்சாச்சு. இப்போது நம்ம செயின் 1 போட்டு நம்ம இப்போ டர்ன் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இப்போ ஒர்க் பண்ணோம் இல்லையா, செகண்ட் ரோ ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் இன்னொரு 2 ரோ ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போடுவோம். அதுக்கப்புறம் எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வருவோம். எண்ட் ஆஃப் த ஸ்டிச்சில் 2 போடுவோம். அந்த மாதிரி இன்னும் ஒரு 2 ரோ போடுங்க. அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஓகே, இந்த ரோ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நான் 2 ரோ போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம 4 ரோஸ் போட்டிருக்கோம், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 5th ரோ போடலாம். செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இந்த ரோவில் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஜென்ரலாக வந்து எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் தான் போட்டுகிட்டே வர போகிறோம். அது வந்து இந்த ஒரு ரோ மட்டும் கிடையாது, நம்ம வந்து இன்னும் ஒரு 8 ரோஸ் போட போகிறோம். இதே தான் செயின் 1 போட்டு டர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, இன்னும் ஒரு 8 ரோக்கு இதே தான் நம்ம போட போகிறோம். போட்டு முடிங்க. அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஓகே, இந்த இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 12 ரோ இருக்கணும் நமக்கு. கீழேருந்து கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ரோஸ் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷேப், அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்தது மொத்தமாக 12 ரோஸ் இல்லையா, இப்போ நம்ம 13th ரோ ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம செயின் 1 போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சைடு ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து கொஞ்சம் சுருக்கி ஷார்ட் பண்ணி நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். அதனால் வந்து இப்போ நான் வந்து சிங்கிள் க்ரோஷே டுகெதர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டிச்சில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு டுகெதர் பண்ணிக்கிறேன். ஒரு டுகெதர். அதுக்கப்புறம் இருக்கிற 10 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம். 1 2 ஓகே, 10 ஸ்டிச்சஸில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கடைசியாக வந்து ஒரு டுகெதர் போட போகிறோம். 1 ஓகே, 2 ஸ்டிச்சு. ஓகே, எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம தனியாக இந்த ஐஸ்க்கு தனியாக இப்படி மேலே கவர் பண்ண போகிறோம். இந்த ஐஸ்க்கு தனியாக செப்பரேட்டாக பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ போடலாம். செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து நான் டுகெதர் பண்ண போகிறோம். ஓகே, 1
ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் டுகெதர் பண்ண போகிறோம். அதே மாதிரி 8 ஸ்டிச்சில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு கடைசி இருக்கிற 2 ஸ்டிச்சில் டுகெதர் பண்ண போகிறோம். அதை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த ரோ போட்டு முடிங்க, அடுத்த ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஓகே, 8 ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஸ்டிச் இருக்குது. இந்த 2 ஸ்டிச்லேயும் வந்து நம்ம வந்து இப்போ டுகெதர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 15th ரோ போடலாம். செயின் 1 போட்டு நம்ம வந்து இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சை வந்து டுகெதர் பண்ணிக்கணும். இந்த ரோவில் ரிமைனிங் இருக்கிற 8 ஸ்டிச் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 ஸ்டிச் இருக்கும். எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, நான் ரிமைனிங் இருக்கிற 8 ஸ்பேஸ்லேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சிட்டேன். டோட்டலாக வந்து நமக்கு இதில் 9 ஸ்டிச்சஸ் இருக்கணும் ரோ 15ல். இப்போ ரோ 16க்கு வந்து செயின் 1 போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு 7 ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். 7 ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் இருக்கிற 2 ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த 2 ஸ்டிச்சையும் வந்து இப்போ நம்ம டுகெதர் பண்ண போகிறோம். ஓகே, 16th ரோ நம்ம முடிச்சாச்சு. இப்போ ஒரு ரோ போட போகிறோம். செயின் 1 போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சை வந்து டுகெதர் பண்ண போகிறோம். நம்ம ரிமைனிங் இருக்கிற 4 ஸ்டிச்சில் மட்டும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். 2 ஸ்டிச் இருக்கும். அந்த 2 ஸ்டிச்லேயும் வந்து ஒரு டுகெதர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து நம்ம யான் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோடு வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சைடு, அதாவது இது வந்து லெஃப்ட் சைடு ஐக்கு வர்றது, இப்போ வந்து நம்ம இந்த சைடு நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கரெக்டாக வந்து நம்ம இங்கேருந்து வந்து 14th ஸ்டிச்சில் வந்து நம்ம யானை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். 14th ஸ்டிச் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இதான் எனக்கு 14th ஸ்டிச்சு. நான் 14th ஸ்டிச்சில் வந்து நான் இப்போ வந்து யானை அட்டாச் பண்ண போகிறேன். ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஓகே, ஸ்லிப் நாட் போட்டாச்சு. போட்டுட்டு நான் இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த சைட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அதே ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு விட்டு எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டிச் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து நம்ம டுகெதர் பண்ணுறோம். அதோட நம்ம வந்து யானை வந்து ஓகே தெரியுதா, நமக்கு அந்த ஷேப் வந்துருச்சு, ப்ராப்பராக கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம், த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ ஒரு பார்டர் ரோம் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் பிளாக் கலர் யான் எடுத்திருக்கேன். நீங்கள் சேம் த்ரெட்லேயே அப்படியே கண்டினியூ பண்ணணும்னாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது ஒரு கலர் எடுத்து நம்ம பார்டர் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, நான் ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இந்த எண்டில் ஜாயின் பண்ணுறேன். செயின் ஒன் போட்டாச்சு. அதே ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்து நான் பார்டர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் ரவுண்ட் தான் ஃபுல்லாக போய் போட போகிறேன். எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டே வர போகிறோம். இப்படி கொண்டு வந்து இந்த கர்வ் நம்ம இங்கே முடித்து திருப்பி கொண்டு வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். போட்டு முடிங்க, எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாஸ்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு ஃபேஸ் கொடுக்க போகிறேன், அனிமல் ஃபேஸ் கொடுக்க போகிறேன். அண்ட் ரெண்டு இயர்ஸ் வைக்க போகிறேன். நான் வந்து ஃப்ரெண்ட்லி ஃபாக்ஸ் ஃபேஸை வந்து கொடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் இயர்ஸ் போடுறதுக்கு வந்து அதே சேம் ஆரஞ்சு கலர் த்ரெட்டே தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் வந்து அதே 5.5 mm க்ராக்கெட் ஹூக் தான், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல. அண்ட் மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். மேஜிக் ரிங்குள்ளே தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம இயர்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, அப்படியே சிம்பிளாக விடுறத விட ஏதாவது ஒரு கேரக்டர் ஃபேஸ் அந்த மாதிரி வச்சு அழகாக இருக்கும், அதனால தான். ஓகே, இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் சர்க்கிள்குள்ளார வந்து இப்போ வந்து நான் 7 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ 7 போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு செயின் 2 போட்டுக்கலாம். செயின் 2 போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம இது வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இந்த ரோலை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ்னால் என்னென்னா ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, அதுதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, 1 செயின் 2 வந்து நமக்கு ஏற்கனவே ஒரு டபுள் க்ரோஷேவாக கணக்கு, அதனால் நான் ஒரு டபுள் க்ரோஷே மட்டும் அந்த இதில் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த இன்னும் 2 ஸ்டிச்சில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுமா, 2 டபுள் க்ரோஷே போடுவோம். தட் இஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 1 2 2 ஸ்டிச்சில் முடிச்சாச்சு. இப்போ 3rd ஸ்டிச்சில் நம்ம போட போகிறோம். 1 2. ஓகே, இப்போது இந்த ஒரு ஸ்டிச்சில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, 2 ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். தட் இஸ் இன்க்ரீஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஒரு ஸ்டிச்சில் மட்டும் ஒரே ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். 1 2 அண்ட் 3 ட்ரிபிள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற 1 2 3 ஸ்டிச்லேயும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் 2 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். கடைசி ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷேஸ் போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இந்த ரோல பார்த்தீங்கன்னா நமக்கு 13 ஸ்டிச் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அண்ட் நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, செயின் 2ஓட டாப் செயின், அது ஒரு ஸ்டிச். அதனால் வந்து இதுவும் கால்குலேட் பண்ணிக்கணும். மொத்தம் 13 ஸ்டிச் இருக்கணும். இப்போ நம்ம செயின் 2 போட்டுக்கலாம். செயின் 2 போட்டு நம்ம இப்போ டர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். 5 ரோவில் வந்து 5 ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷே. இப்போ செயின் 2 வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரே ஒரு டபுள் க்ரோஷே மட்டும் போட்டுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற 4 ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு இதில் வந்து 5 செட் ஆஃப் போட்டிருக்கோம். 1 2 3 4 5 செட்ஸ் போட்டுட்டேன். இப்போ அடுத்த ஒரு ஸ்டிச்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சில் வந்து 2 இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரோம். இப்போ வந்து நான் இந்த 6th ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷே வந்து பிளாக் கலரில் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டிச்சில் வந்து நம்ம ட்ரிபிள் க்ரோஷே, ஒரே ஒரு ட்ரிபிள் க்ரோஷே மட்டும் போட போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டே ஜாயின் பண்ணிக்கலாம் திருப்பி இங்கே. ஓகே, டைப் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிற 5 ஸ்டிச்லேயும் வந்து ஆரஞ்சு கலர்ஸ் இதால் வந்து நம்ம 2 இன்க்ரீஸ் போட்டு வரப்போம். 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஓகே, போட்டு முடிங்க, எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன்.
ஓகே, இப்போ இந்த இயர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம இப்படி கர்வ் பண்ணி வச்சு நம்ம வந்து இங்கே ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதுக்குள்ளே வர ஒயிட் கலர் பார்ட் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நான் அதுக்கு வந்து ஒயிட் கலர் யான் எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் நான் ஹூக் சைஸ் சேஞ்ச் பண்ணல, நான் அதே சைஸ் தான் ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இதை விட வந்து இயர்ஸ் கொஞ்சம் குட்டியாக தெரியணும், ரொம்ப பெருசாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹூக் சைஸை குறைச்சிக்கோங்க, வேறு எதுவும் செய்ய வேண்டாம். ஓகே, மேஜிக் சர்க்கிள்குள்ளே இப்போ அதே மாதிரி 7 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே, 7 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை டைட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம செயின் 2 போட்டு டர்ன் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி நம்ம போன ரவுண்டில் போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 1 2 அண்ட் 3 ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 4th ஸ்டிச்சில் வந்து நம்ம ஒரு ட்ரிப்பிள் போட போகிறோம். ஓகே, 4th ஸ்டிச்சில் வந்து நான் இப்போ ஒரு ட்ரிப்பிள் க்ரோஷே போடுறேன். அதே மாதிரி இருக்கிற ரிமைனிங் இருக்கிற 3 ஸ்டிச்லேயும் வந்து 2 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். போட்டு முடிங்க எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். ஓகே, இது வந்து 2 பேஸ் முடிச்சாச்சு. இதை வந்து நான் 2 பேஸ்லையும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் 2த்தையும் வச்சு இப்போ அதே மாதிரி இதையும் ஸ்டிச் பண்ணலாம். ஒயிட் கலர் முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் த்ரெட் விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இயர்ஸ் வந்து இது கூட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம்.